ஓகே, இந்த விஷயத்த நிறைய தடவை பேசணும்னு நினைச்சேன். நெக்ஸ்ட் வீடியோனே போயிடுச்சு. ஒரு வீடியோவோட ஸ்டார்டிங்ல ஆட் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் அதுவும் ரொம்ப லென்த்தியா போனதால தனியாவே ஒரு வீடியோ போட வேண்டியதாயிடுச்சு. எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக அனிம் லாங்குவேஜ்லயே பேசலாம். ஏன்னா நம்ம அதை தான் அதிகமா பேசுறோம். பட் இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும், ரியாலிட்டி உட்பட. ஒரு நருட்டோ அண்ட் சாஸ்கே ஃபேன் ஒரே கிளாஸ் ரூம்ல இருக்காங்கன்றதை விட அவங்க ஒற்றுமையா இருக்காங்களான்றது தான் முக்கியமான விஷயம். நமக்கு பிடிச்ச கேரக்டர் ஒரு விஷயம் தான் மற்றவங்களுக்கும் பிடிக்கணும்ன்றது, அதே தான் எல்லாரும் கொண்டாடணும்ன்றது ஒரு வர்ஸ்ட் அண்ட் செல்ஃபிஷ் பிஹேவியர். ஆல்ரெடி ரிலிஜியன், காஸ்ட், லாங்குவேஜ்னு நிறைய விஷயத்தால பிரிஞ்சிருக்க இடத்துல சிலர் புதுசா ஏதாவது காரணத்தை உருவாக்கி அதை வச்சும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு தான் வழி ஏற்படுத்துறாங்களோ தவிர ஒன்னு சேர்றதுக்கான வேலையை செய்யறது ரொம்ப கம்மியான ஆட்கள் தான். அப்ப மத்தவங்க எல்லாம் பிரிச்சு வைக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவங்க எதுவுமே பண்றது இல்ல. இதை பண்றவங்க யோசிச்சு பாருங்க, யாருன்னே தெரியாத ஒருத்தவங்கள, அவங்கள பர்சனலா நமக்கு தெரியாது, அவங்க கிட்ட நம்ம பேசி கூட இருக்க மாட்டோம், அவங்கள போய் கமெண்ட் செக்ஷன்ல கெட்ட வார்த்தையில திட்டிட்டு ஓடி போயிடுறோமே, அது எவ்வளவு கோழத்தனமான, ஹாஃப் பாயில் தனமான விஷயம் தெரியுமா? அதுவும் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டருக்காக. ரீசெண்டா ஒரு ஷார்ட்ஸ்ல கோஜோ சாட்டோரோ மியூசிக் வீடியோ பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. சரின்னு கமெண்ட் செக்ஷன் உள்ள போனா அங்க சம்பந்தமே இல்லாம சுக்குனா அவனை கொண்டான், ஒன் பஞ்ச் மேன் அவனை கொன்னுடுவான்னு சொல்லி ஹேட்ட பரப்பிட்டு இருக்காங்க. ஏன்டா இந்த வீடியோக்கும் அதுக்கும் என்னடா சம்பந்தம்ன்றது தான் என்னோட முதல் கேள்வியே. வீடியோ போட்டவன் கோஜோவை லைக் பண்றான், அதுல நமக்கு என்ன பிரச்சனை? முடிஞ்சா நம்மளும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம், இல்ல ஒதுங்கி போயிடுவோம். அதுக்கு மட்டும் தான் நமக்கு ரைட்ஸ் இருக்கு. அப்ப பஞ்சாயத்துல நான் எதுவுமே சொல்லக்கூடாதான்னா சொல்லக்கூடாது. அங்க போய் மத்த கேரக்டர்ஸை பத்தி பேசி நம்ம ஏன் ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணணும்? மத்தவங்களை காயப்படுத்துறதுல அவ்வளவு சந்தோஷமா? இல்ல அதுதான் ஒரு சந்தோஷமா? யாரோ நம்மள ஹர்ட் பண்ணிட்டாங்கன்றதுக்காக நம்மளும் அதையே பண்ணக்கூடாது. சிம்பிளா நருட்டோ ஒரு அனிமை வச்சுட்டு அவ்வளவு சண்டை போட்டுக்கிறவங்க அந்த அனிமே ஒற்றுமையை பத்தி தான் பேசுதுன்றத புரிஞ்சுக்கணும். இதுவே தெரியாம ஆஃப் பாயில் தனமா அடிச்சுக்கிட்டா அப்ப அந்த அனிமை பார்த்ததுக்கான பிரயோஜனமே இல்லையே. இது நருட்டோக்கு மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துக்கும் தான். ஒரு கம்யூனிட்டினா ஒற்றுமையா இருக்கணும் இல்லையா? ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, நமக்கு யாருன்னே தெரியாதவங்கள ஜட்ஜ் பண்ணி அவங்க மேல வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. நேர்ல பழகி பார்த்தா எல்லாரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் அவங்க வாய்ப்பு கொடுக்கறது கிடையாது. இதுல ஒரு விஷயம், தமிழ் டப்பிங்ல பாக்குறவன வேற கேலி பண்ற ஒரு ட்ரெண்ட் இருக்கு போல. நம்ம லாங்குவேஜே இவ்வளவு கேவலமா பேசலாமா? ஒரு ஜாப்பனீஸ் அவங்க மொழியில அனிம் டப் பண்றத கிண்டல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா ஒரு ஆர்டிஸ்ட்னா அவன் வரைஞ்ச படத்தை பத்திரமா எடுத்து டேபிள்ல வைக்கிற வரதான் மத்தவங்களும் அதை மதிப்பாங்க. அவன் கண்ட இடத்துல போட்டு போனா வரவங்களும் அதை காலால் தள்ளி விட்டு தான் போவாங்க. அப்ப போய் அவங்க கிட்ட ஏன் என் படத்தை காலால மதிக்கிறேன்னு கேட்கறது முட்டாள்தனமான விஷயம். அதே தான் நம்ம மொழிக்கும். அப்ப நம்மளே அதை ஏளனமா பேசினா மத்தவங்க எப்படி மதிப்பாங்க? நம்ம மொழியை மதிக்கலன்னா நமக்கும் மரியாதை கிடையாது. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க லாங்குவேஜ் காமெடியா இல்ல, அவங்க வச்ச பேர் தான் காமெடியா இருக்கு. ஸ்பைடர் மேனை எப்படி பார்த்தாலும் சிலந்தி மனிதன் தான் சொல்ல முடியும். காமெடியா இருக்குன்றதுக்காக பறவை மனிதன் எல்லாம் சொல்ல முடியாது. சூப்பர் மேனை தமிழ்ல சொல்லணும்னா அற்புத மனிதன் தான் சொல்ல முடியும். அதுக்காக சிலர் தமிழை வச்சு சிரிக்கிறாங்க. ஆனா இங்கிலீஷ் பீப்பிள் யாரும் அவங்க லாங்குவேஜ்ல சூப்பர் மேன் சொல்லும்போது ஏளனமா பாக்குறது இல்ல. பட் ஸ்டார்டிங்ல அவங்களுக்கும் அப்படி இருந்திருக்கலாம். பட் தமிழ் டப்பிங் பாக்குறது கேவலம்ன்றதெல்லாம் சுத்த முட்டாள்தனம். இல்ல டப்பிங்ல மிஸ்டேக் பண்றாங்க, இட்டாச்சி அங்க சொல்றது ஒண்ணு, இவங்க டப்பிங்ல சொல்றது ஒண்ணா இருக்கு அப்படின்னா அத கமெண்ட்ல காமனா ஒருத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு ஒரு வே இருக்கு. இல்ல ப்ரோ அதுல தப்பா டப் பண்ணிருப்பாங்க, நீங்க மாங்கா பேனல பாருங்கன்னு சொல்லுமோ தவிர அவங்கள தமிழ் டப்பிங்னு கேலி பண்றது இல்ல. அவங்களும் நம்ம கூட இருக்கவங்க தானே. அவங்களுக்கு அந்த லாங்குவேஜை கத்துக்க காசு இல்லாம இருக்கலாம், விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஏன் தமிழ் மேல ரொம்ப பற்று உள்ளவங்களா கூட இருக்கலாம். சோ எல்லாரோட விருப்பத்தையும் மதிப்போம். அண்ட் ஒருத்தவங்களை ஹேட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தி தெரிஞ்சுப்போம். மெச்சூரிட்டிக்கு நிறைய பேர் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பாங்க. அதுல எந்த தியரி சரியானதுன்றதை விட எங்க எப்படி நடந்துக்கணும், பேசணும், எப்போ எந்த முடிவை எடுக்கணும்னு காமன் சென்ஸை வச்சு யோசிக்கிறோமோ அது எல்லாமே மெச்சூரிட்டி தான். சோ அதுக்கு ஒரு சிங்குலர் டெஃபினிஷன் கிடையாது. அட்லீஸ்ட் யாரையும் கேட்டன வர. ஒருவேளை ஆன்லைன்ல யாராவது அபியூசிவா பேசினாங்கன்னா நம்மள பேசலையேன்னு போகாம ஏன் பிரதர் ஆர் சிஸ்டர் இப்படி ஆன்லைன்ல பேசுறீங்கன்னு கேளுங்க. அப்பதான் நாளைக்கு நமக்காக ஒருத்தவங்க கேட்பாங்க. இதுல நீங்க எல்லாரும் கேட்டு அவங்க பதிலுக்கு பதில் ஏதாவது பேசிட்டே கூட இருக்கலாம். ஆனா இங்க பாயிண்ட், அவங்க அபியூசிவ் லாங்குவேஜை நிறுத்தினாங்களான்றது இல்ல, என்னடா எல்லாருமே நம்மள கேட்கறாங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் பாருங்க. அதுதான் பொதுவா ஒரு டயலாக் சொல்லுவாங்க, அது ரொம்ப கோழத்தனமான டயலாக். அட்லீஸ்ட் என்ன பொறுத்தவரை நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு நான் ஒன்னு சொல்லணும்னா, யாராவது ரியாக்டே பண்ணாம மந்தமா இருந்தா என்னடா மண்ணு மாதிரி இருக்கேன்னு கேட்பாங்கல்ல, அந்த மண்ணு கூட அப்படி இருக்கிறது இல்ல. அதுவும் மரம், செடி, கொடின்னு எல்லாரும் வளர்றதுக்கு உதவியா இருக்கு. இப்படி ப்ரீவியஸ் ஜெனரேஷன் யோசிச்சிருந்தா நம்ம உயிர் வாழவே முடியாது இல்லையா? ஒரு அம்பேத்கரோ பெரியாரோ இப்படி யோசிச்சிருந்தா இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றவங்கள நம்ம மீட் பண்ணிருக்கவே வாய்ப்பு இல்ல. என் சிஸ்டர், உங்க சிஸ்டர்லாம் படிக்க வாய்ப்பு இருந்திருக்காது. ஃபியூச்சர் ரொம்ப மோசமா இருந்திருக்கும். ஒரு டெஸ்லா இப்படி யோசிச்சிருந்தா இன்னைக்கு எல்லார் வீட்டுக்கும் அல்டர்னேட்டிவ் கரண்ட் இப்படி சீறி பாஞ்சு வந்திருக்காது. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு அறிவாளி அவங்க கிட்ட இருக்க அறிவெல்லாம் ஷேர் பண்ணாம போயிருந்தா, எக்ஸாம்பிளுக்கு திருவள்ளுவர், புத்தர் மாதிரி நமக்கு இந்த அளவுக்கு அறிவே இருந்திருக்காது. அவ்வளவு ஷேர் பண்ணியே நம்ம காஸ்ட் ரிலிஜன் எல்லாம் புடிச்சு தொங்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே அவங்க நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்ற டயலாக ஃபாலோ பண்ணாம மத்தவங்களுக்கும் அதெல்லாம் டீச் பண்ணதாலதான். சோ சொகுசா நம்ம ப்ரீவியஸ் ஜெனரேஷனோட உழைப்பெல்லாம் அனுபவிப்போம். ஆனா நம்ம மட்டும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போமா? அது எவ்வளவு செல்ஃபிஷான டாக்ஸிக்கான விஷயம்னு யோசிச்சு பாருங்க. சோ எல்லாருக்கும் ஒரு
பிரச்சனைன்னும் போது நம்ம போய் தான் ஆகணும். இன்னும் சொல்ல போனா அது நம்மளோட நேச்சராவே மாறிடணும். இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான விஷயம் வாழறது தான். ஆனா அதை தான் நம்ம சுத்தி வளைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ எல்லாரும் ஹாப்பியா வாழறதுக்கான ஒரே வழி ஒற்றுமையா இருக்கிறது தான். யார் வளர்ந்தாலும் அவங்கள பாராட்டணும், வளர்ந்தவங்க மத்தவங்க வளர்றதுக்கும் உதவி பண்ணணும். இதுதான் நான் சொல்ற ஒற்றுமை. கமெண்ட் செக்ஷன்ல கும்பலா சேர்ந்து ஒருத்தனை திட்டிட்டு ஓடி போறது கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு ஹெல்தியான ஆர்குமெண்ட் பண்ணுங்க. நாம தப்பான பாத்ல போகும்போது நமக்கு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அவங்க போகும்போது நாம சொல்லணும். இதுதான் ஒரு குட் லைஃப் சைக்கிள். ஏன்னா நானும் பர்ஃபெக்ட் கிடையாது. அப்படி இருக்க